இந்தியாவில் மின்சார வாகனங்கள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள 3 நிறுவனங்கள் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் மோசடி செய்ததாக மத்திய கார்ப்பரேட் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் மின்சார வாகன தயாரிப்பை ஊக்குவிக்க ஃபேம் என்ற திட்டம் 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதன் அடுத்த கட்ட பதிப்பாக ஹைபிரிட் வாகனங்கள் தயாரிப்பை ஊக்குவிக்க ஃபேம் 2 திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த 2 திட்டங்களும் மத்திய கனரக தொழிற்சாலைத்துறை அமைச்சகத்தின் கீழ் வருகின்றன. இதன்படி இந்தியாவில் மின்சார வாகனம் மற்றும் ஹைபிரிட் வாகன தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் வாகனத்தின் குறிப்பிட்ட சில பாகங்களை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்தால் அந்த நிறுவனங்களுக்கு மானியம் வழங்கப்படும். ஆனால் ஹீரோ எலக்ட்ரானிக் வெஹிக்கிள், பென்லிங் இந்தியா எனர்ஜி மற்றும் ஒகினாவா ஆட்டோடெக் இன்டர்நேஷனல் ஆகிய 3 மின்வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் வாகனத்தின் முக்கிய பாகங்களை இந்தியாவில் உற்பத்தி செய்யாமல் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்துள்ளன. மேலும் மத்திய அரசிடமிருந்து இந்த நிறுவனங்கள் மானியத்தை பெற்றுள்ளன. இதன் மூலம் ஃபேம் 2 திட்டத்தின் முக்கியமான விதியை இந்த நிறுவனங்கள் மீறியுள்ளன. இதுகுறித்து SFIO எனப்படும் மிக முக்கிய குற்றங்களை விசாரிக்கும் அமைப்பு இந்த நிறுவனங்களில் சோதனை நடத்தியது. இதில் இந்த நிறுவனங்கள் சீனாவிலிருந்து பாகங்களை இறக்குமதி செய்ததும் அரசிடமிருந்து 297 கோடி ரூபாயை மானியமாக பெற்றதும் தெரிய வந்தது. இதையடுத்து அதிகாரிகள் முக்கியமான டிஜிட்டல் ஆவணங்கள், கணக்கு குறிப்புகள் முதலியவற்றை பறிமுதல் செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மின்சார வாகன தயாரிப்பில் முன்னிலையில் இருக்கும் நிறுவனங்கள் மத்திய அரசின் முக்கியமான திட்டத்திலேயே முறையீடு செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.